ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்குள்ள வீடியோவில் நம்ம அதாவது ஓனாக ஒரு வீடியோ சாங் டவுன்லோட் பண்ணி அதில் உள்ள வாய்ஸை ரிமூவ் பண்ணி ரீமேக்கு நம்ம பிடிச்ச மாதிரி ஒரு சாங் க்ரியேட் பண்ணி எப்படி வாட்ஸ்அப் ஸ்டேட்டஸ்லலாம் வைக்கலாம். அதாவது ஆல்பம் நிறைய சாங் நீங்கள் பார்த்துருப்பீங்க. ஒரு எக்ஸாம்பிள், ஏதாவது ஒரு வீடியோவாக ஒரு க்யூட் வீடியோ டவுன்லோட் பண்ணி நம்ம சாங்ஸ் வச்சு ஆல்பம் சாங் மாதிரி நிறைய யூடியூப்லலாம் வரும். அதேமாதிரி நம்ம வாட்ஸ்அப்பில் நம்ம எப்படி ஓனாக அதேமாதிரி க்ரியேட் பண்ணலாம் அப்படின்னு பார்ப்போம். ஃபஸ்ட்டு அதுக்கு முன்னாடி நம்ம சேனல் 100 சப்ஸ்கிரைபர் தாண்டி போயிட்டுருக்கு, ரீச் ஆகிருக்கு. அதுக்கு எல்லாேருக்கும் தேங்க்ஸ். கீப் சப்போர்ட்டிங். சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாத பண்ணிக்கோங்க. சரி, பார்ப்போம், வீடியோக்குள்ளே போவோம். ஃபஸ்ட்டு நமக்கு பிடிச்ச ஒரு வீடியோ டவுன்லோட் பண்ணிக்கணும். யூடியூப்லேயோ எங்கேயோ போய் ஃபஸ்ட்டு ஒரு வீடியோ டவுன்லோட் பண்ணிக்கோங்க. டவுன்லோட் பண்ணிக்கிட்டு அதுக்கு பிறகு என்ன பண்ணோன்னா, ஒரு வீடியோ டவுன்லோட் பண்ணி அதுக்கு நம்ம ஃபஸ்ட்டு ஆடியோ ரிமூவ் பண்ணணும். ஆடியோ ரிமூவ் பண்ணுறதுக்கு ஆன்லைன்லேயே பண்ணிக்கலாம். audio-remover.com போங்க. ஆடியோ ரிமூவ் பாருங்கள், ஸ்பெல்லிங் பார்த்துக்கோங்க. audio-remover.com போய்கிட்டு அந்த ஃபைலை அப்லோட் பண்ணுங்கள். இப்போ நான் ஒரு ஃபைலை அப்லோடு பண்ணிக்கிட்டு ரிமூவ் ஆடியோன்னு கொடுத்தீங்கன்னா ஆடியோ ரிமூவ் ஆகிரும். பாருங்கள், ஆடியோ ரிமூவ் ஆகிரும். ஆடியோ ரிமூவ் ஆகி இதில் டவுன்லோடுன்னு ஆப்ஷன் வரும். நான் இருக்குல்ல, பாருங்கள், டவுன்லோடு ஃபைல்னு இருக்குது. அதை கிளிக் பண்ணிக்கோங்க. இப்போ நம்ம ஒரு டவுன்லோட் ஆகுது. நம்ம இப்போ என்ன பண்ணியிருக்கோன்னா, ஒரு வீடியோ, ஏதாவது ஒரு வீடியோ, 2 வீடியோ டவுன்லோடு பண்ணி அதில் உள்ள ஆடியோவை ரிமூவ் பண்ணியாச்சு. இனி என்ன பண்ணோன்னா, நம்ம பிடிச்ச மாதிரி ஒரு சாங் ஆட் பண்ணணும். என்ன சாங் வேணால் நம்ம ஆட் பண்ணிக்கலாம். அதுக்கு ஏதாவது ஒரு வீடியோ எடிட்டிங் சாஃப்ட்வேர் வேணும். நான் ஒரு சாஃப்ட்வேர் யூஸ் பண்ணிக்கிறேன். ரெக்கார்டர் போகிறேன். அதில் எடிட் வீடியோ பாருங்கள். சும்மா நம்ம என்ன சாஃப்ட்வேர் வேணாலும் யூஸ் பண்ணிக்கலாம். எடிட் வீடியோ போய் அதில் ஒரு அந்த வீடியோ டவுன்லோட் பண்ண வீடியோவை ஆட் பண்ணுறேன். இப்போ பாருங்கள், செக் பண்ணி பாருங்கள், வாய்ஸ் இருக்காது. வாய்ஸ் இல்லை. சரி, இப்போ நம்ம இதுக்கு வாய்ஸ் ஆட் பண்ண போகிறோம். அதில் உங்களுக்கு இதே மாதிரி வாட்டர் மார்க் எதுவும் இருந்ததுன்னா ரிமூவ் பண்ணணுன்னா கிராப் பண்ணிக்கோங்க. ஓகேவா? அவ்வளோதான், வாட்டர் மார்க் ரிமூவ் பண்ணியாச்சு. அப்புறம் இதில் உங்களுக்கு ஏதாவது உங்களுக்கு பிடிச்ச வாட்டர் மார்க் எதுவும் போடணுன்னா பாருங்கள், உங்கள் நேம் எதுவும் போடணும். இல்லைனா இப்போ நான் போடுறேன். யோகன் எடிட்ஸ்ன்னு போடுறேன். டைம் செட் பண்ணிக்கலாம், எந்த டைம்லேருந்து எப்போ வர. இல்லை, எங்கே ஆனாலும் வச்சுக்கலாம். இதை நீ க்ரியேட் பண்ணி இதில் ஃபாண்டும் உண்டு, கலர் உண்டு. ஏதாவது ஒரு கலர் சூஸ் பண்ணிக்கோங்க. கலர் சூஸ் பண்ணி ஓகேவா? ஓகே. அப்புறம் இப்போ நம்ம பிடிச்ச மாதிரி ஒரு மியூசிக் ஆட் பண்ணணும். ஆட் மியூசிக் கொடுத்துக்கோங்க. என்ன சாங் கொடுக்கலாம்? ஏதாவது உங்களுக்கு பிடிச்ச என்ன சாங் வேணாலும் கொடுத்துக்கலாம்.
வீடியோவுக்கு மேட்சாக கொஞ்சம் சாங் கொடுத்தீங்கன்னா நீங்கள் அதை வாட்ஸ்அப்பில் வைக்கும்போது அது கொஞ்சம் நல்லாயிருக்கும் கேட்குறதுக்கு. மற்றபடி என்ன சாங் வேணாலும் கொடுத்துக்கலாம். சரி, நான் இந்த சாங் கொடுக்குறேன். மியூசிக் கன்ஃபார்ம். ஓகேவா? கன்ஃபார்ம் கொடுத்தாச்சு. ஓகே, டன் கொடுத்துருங்க. இப்போ பாருங்கள், ப்ளே பண்ணி பாருங்கள். அவ்வளோதான். இனி சேவ் கொடுத்துருங்க. சேவ் ஆயிரும். இந்த வீடியோ எதுக்காக ஷேர் பண்ணுறேன்னா, இது நிறைய வீடியோ நீங்கள் யூடியூப் வாட்ஸ்அப்லலாம் பார்த்துருப்பீங்க. ஓனாக வீடியோ நிறைய வீடியோ வந்திருக்கும். அவங்கவுங்க வாட்டர் மார்க்கு போட்டு அவங்கவுங்க நேம் போட்டு நிறைய எடிட் பண்ணி வாட்ஸ்அப்பில், யூடியூப்பில், வெப்சைட்லலாம் பார்த்துருப்பீங்க. அதெல்லாம் இப்படி தான் க்ரியேட் பண்ணுறது. ஏதாவது ஒரு கொரியன் நிறைய ஃபாரின் லாங்குவேஜ் வீடியோ தான் எடுத்து தமிழ் சாங் ஆட் பண்ணி எடிட் பண்ணுவாங்க. அப்படி தான் எடிட் பண்ணுறது. இது நம்ம ஓனாகவும் எடிட் பண்ணிக்கலாம். பார்த்தீங்களா? சிம்பிளோட ஆகிட்டுருக்கு. டவுன்லோட் ஆனதும் நீங்கள் வாட்ஸ்அப்பில் வைக்கணுன்னா ஷேர் பண்ணிக்கலாம். பாருங்கள். இதே மாதிரி இந்த சாங்கில் இது வந்து நான் சிம்பிளாக லோ குவாலிட்டி எடுத்தேன். இதே இது நல்ல ஹெச்டி ப்ரிண்டில் நல்ல சாங்லாம் எடுத்து நீங்களே ஓனாக வாய்ஸ் ரிமூவ் பண்ணிக்கிட்டு எடிட் பண்ணி வச்சுக்கலாம். வாட்ஸ்அப்லேயும் போட்டுக்கலாம். ஆனால் யூடியூப்லலாம் அலௌடு இல்லை. சேனல்லலாம் இதே மாதிரி எடிட் பண்ணி போடாதுங்க. காப்பிரைட் இஷ்யூ ஆகும். ஓகேவா? சேவ் ஆகிட்டு இப்போ பாருங்கள், நான் வாட்ஸ்அப்பில் ஷேர் பண்ணுறேன். ஸ்டேட்டஸ் அதுதான். ஃபஸ்ட்டு 30 நம்ம எது வேணால் சூஸ் பண்ணிக்கலாம். பண்ணிக்கோங்க. சூஸ் பண்ணிக்கிட்டு அவ்வளோதான். உங்கள் ஸ்டேட்டஸில் இது அப்டேட் ஆகிரும். நீங்கள் பார்த்தா தெரியும். இது அப்டேட் ஆகிட்டுருக்கு. அப்டேட் ஆகிட்டு வாட்ஸ்அப் போய்க்கோங்க. வாட்ஸ்அப் போய்கிட்டு ஸ்டேட்டஸில் பாருங்கள், மை ஸ்டேட்டஸ். எல்லாம் எடிட் பண்ணுறது. ஆனால் இது வந்து நான் லோ குவாலிட்டி வீடியோவில் எடிட் பண்ணேன். சிம்பிளாக டக்குன்னு உடனே டவுன்லோட் ஆகிறதுக்காக. இதேமாதிரி நீங்களும் பண்ணிக்கலாம். இந்த வீடியோ வந்து வீடியோ எடிட் பண்ணுறவங்கள பேசிக்காக வீடியோ எடிட் பண்ணுறவங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். இதேமாதிரி நிறைய யூஸ்ஃபுல்லான டிப்ஸ் நம்ம சேனலில் வரும். சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.